நம்ம ஸ்டேட்ல 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கிற 107 சென்டர்ஸ்ல எக்ஸாம் நடக்க போகுது. இந்த கதையை பத்தி சொல்லணும் அப்படின்னா திருடன் தான் ஆள் மாறாட்டம் பண்ணுவான்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா போலீஸ் ஸ்டேஷன்லயே போலியா ஒரு ஆள் இருந்தா எப்படி இருக்கும்? தெளிவா சொல்லணும் அப்படின்னா நல்லா படிச்சு நேர்மையான அரசு அதிகாரி ஆகணும்னு நினைக்கிற ஒருத்தனோட வாழ்க்கை நாசமாகி நரக பாதையில போனா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்டவன் காசுக்காக நேர்மையை விற்க ஆரம்பிக்கிறான். இத்தனை வருஷம் ஆகியும் இந்த உலகத்தை புரிஞ்சுக்கல நீ. அதுல ஏமாந்த கதையின் நாயகி ஜான்சி ஒரு டிஎஸ்பியை கிட்னாப் பண்ணி கொண்டாந்து வச்சிருக்கியே, வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமாடி? இறுதியில நேர்மையா தேர்ச்சி அடையணும்னு நினைக்கிற எக்ஸாம்ல நடக்கிற சூழ்ச்சியும் கொலையும் எதனால நடக்குது, யாரெல்லாம் இதை பண்றாங்கன்னு லாஜிக் இல்லாம மேஜிக்னு நினைச்சு நீங்க பார்க்கணும்னு நினைச்சா அமேசான் பிரைம்ல எக்ஸாம்னு 7 எபிசோடா தமிழ் டபிள்யூ இருக்கு. எக்ஸாமை மிஸ் பண்ணிடாதீங்க.